டைரக்ஷன், ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஒரு வாரம் அவர் கூட்டம் எப்படி இருக்கு? ஹவுஸ்ஃபுல்லுங்க. இந்த செஷன் ஹவுஸ். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படம்? அந்த ஃபைனல் எபிசோட் இது அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சண்டை. எதிர்பார்த்தீங்களா படம்? இல்ல எதிர்பார்த்தோம், பட் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இவரே ரிஷிப் செட்டியே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஆமா, அதை பத்தி உங்களுக்கு he is completely divinely blessed. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. இதுக்கு நிறைய பவர் வேணும். அது he has it. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது சார். நல்ல த்ரில்லிங்கா நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் கொடுத்துருக்காங்க. லைவாக பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பர். ரிஷிப் செட்டியோட ஆக்டிங் செம சார். ஒரு வாரம் கூட்டம் எப்படி சார்? சார் இந்த கூட்டம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதால கம்மி. அடுத்து ஈவினிங் ஷோ எப்படின்னு தெரியல. படம் சூப்பர். நல்லா நைஸ். பிடிச்ச சீனா கிளைமேக்ஸ் சீன் பயங்கரமா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா படம்? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுதான் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படிங்க? சூப்பரா இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏதோ ஹாலிவுட் மூவிஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. சரி, இது 2வது டைம் பார்க்குறேன் ஃபேமிலியோட. படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. அடுத்து இன்னொரு டைம் பார்க்கணும்னு ஒரு இது இருக்கு. படம் எல்லாம் எப்படிங்க சார்? சார் விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு சார். சார் கூட்டம் ஆல்ரெடி ஃபுல்லாகிருச்சு. நாங்கள் நேத்தியே புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில். நான் சடனாக இப்போ ஃபேமிலியாக இப்போ கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியே ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். இது 2வது டைம் வருது. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு என்ன பார்த்துட்டு திருப்பி இங்கே 2வது டைம் பார்க்குறது. இல்லை டிரான்ஸ்லேஷன் இருந்துட்டு நல்லா இருக்கு சார். மணி வாய்ஸ் கொடுத்துருக்குறாப்புல, அவரோட இது நல்லாவே இருக்கு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு சார். கிளைமேக்ஸ் ஆகும். கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் த சீட். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீடர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அவரோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். தமிழ் சினிமா, கன்னட சினிமான்னு பிரித்து பார்க்காம இந்தியன் சினிமாவை கொண்டாடப்படி கொண்டு போகிறோம். கண்டிப்பாக பிளாக் பாஸ்டரான படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. எல்லாமே பிடிச்ச சீன் தாங்க. எல்லாமே பிடிச்சி நல்லா தான் வந்திருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் நினைக்கிறேன். நாங்கள் பார்த்ததில் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான். விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த புலி கொண்டு வந்தது, மற்றபடி அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது நல்லா தான் இருந்துச்சு. டேரக்டருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், சூப்பராக எடுத்திருக்காரு. நல்ல எல்லா ஒர்க்குமே அவர் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சிவனே வந்த மாதிரி அது லாஸ்ட் கட்டத்துலலாம் அப்படி ஒரு நல்லா இருந்தது. எதிர்பார்த்தீங்களா படம்? படம் நான் எதிர்பார்த்து வரல, பார்க்க நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? லாஸ்ட் கட்டத்தில் சிவன் மாதிரி வர்றாருல, அது நல்லா படமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. குலதெய்வங்கிறது மக்கள் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறோம்? குலதெய்வம் கும்பிட்டா அவ்வளோ எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். குலதெய்வத்தை தான் வழிபடணும். குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வம் எல்லாமே. ஆமாம், இது சிவன் அடியார்களுக்கு நல்லது. நல்லா எடுத்திருக்காங்க படம். ஆமாம், சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற சிவன் அடியார்களுக்கு இது தகுந்த படம். தகுந்த படம் தான். அம்பாள் அம்பாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் சிவன் அப்படி பார்க்கும்போது உடம்புலாம் நல்லா புல்லரிச்சு நல்லா இருந்தது. உடம்புலாம் புல்லரிச்சு போயிடுச்சு. ஆமாம். ஒரு வாரம் ஆகுது. கூட்டம் எப்படி இருக்கு? நல்லா வந்துட்டாங்க. எத்தனை டைம் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. எத்தனை டைம் பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் டைம். சார் படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. அருமையான படம். நல்லா இருக்கு. ஒரு வாரம் கூட்டம் எப்படி இருக்கு? ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். கிட்டத்தட்ட முக்கால்வாசி தேட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காதது ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா சார் படம் எப்படி இருந்துச்சு? கூட்டம் எப்படி இருந்துச்சு? கூட்டம் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. ஒரு வாரம் கூட்டம் எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ. சார் படம் எப்படி இருந்தது? பரவாயில்ல. நல்லா ஒரு வாரம் சார் கூட்டம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கூட்டம் நிறையா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் சார் படம்? இல்லை, படம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு இப்போ நார்மலாக பார்க்குறது மாதிரி இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சாமியை பற்றி அது மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக எடுத்துருக்காரு.
படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக அவரோட ஆக்டிங் ஆனால் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச scene என்ன படத்துல? லைக் எல்லா சீனுமே நல்லா இருந்தது. லைக் ஐ லைக் இட் மோஸ்ட். பிடிச்சிருந்தது. ஆ கூட்டம்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பிடிச்ச scene என்ன ஷேர் பண்றேன்? கடிசிஷன் கடைசி scene. எதிர்பார்த்தீங்களா படம் எப்படி இருந்தது? இதை பார்க்கலையானா இந்த பார்க்கறதுக்கு மேலே இருக்கு. இதுல இவரே ரிஷப் செட்டியே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அது எப்படி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச scene என்ன படம்? ஆமாம் சார். எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு சாமியார் scene எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஆமாம். தெய்வ பக்தி உள்ள பிஎஃப்எக்ஸ் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இல்லை சார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இப்ப தெய்வ சக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா நல்லா எடுத்திருக்காங்க. ஆமாம். பேக்ரவுண்டு மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அடுத்த பக்கத்துக்கு ஏதாச்சும் கான்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஆமாம். நல்லா இருக்கு. ஆமாம் சார். நல்லா இருக்கு.